அண்மை செய்தி ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் பல்வேறு குழுக்கள் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்தி முடித்திட வேண்டும் என்பதில் அவர் பல்வேறு குழுக்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தில் சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகையில் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் வங்கிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள், பல்வேறு அறிவுறுத்தல்கள் வங்கி ஊழியர்களுக்கும் வங்கி மேலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வங்கி ஊழியர்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நடைபெறும் காலத்தில் தனிநபர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகள் நடந்தால் வங்கிகள் அதனை உடனடியாக அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். வங்கிகள் தினசரி அறிக்கை டிஇஓக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்ஸ்க்கு அளிக்க வேண்டும் என்ற டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் 1,00,000 மீறும் பண எடுப்பு அல்லது வைப்பு நடந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். ஒரு வங்கி கணக்கிலிருந்து ஆர்டிஜிஎஸ் மூலமாக பலரின் கணக்குகளுக்கு பணம் அனுப்பப்பட்டால், குறிப்பாக ஒரு தொகுதி அல்லது மாவட்டத்தில் இது நடந்தால் அது உடனடியாக கண்காணிக்கப்பட வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும். வேட்பாளர் மற்றும் குடும்பத்தினருடைய கணக்குகள் கண்காணிக்கப்பட்டு வேட்பாளர், அவரின் மனைவி, கணவர் அல்லது சார்பாளர்கள் கணக்குகளும் கண்காணிக்கப்பட வேண்டும். 1,00,000 மீறும் பணம் எடுப்பு அல்லது பணம் வைப்பு நடந்தால் அதனை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள் வங்கி கணக்குகளில் 1,00,000 மீறி பணம் எடுக்கப்பட்டால் அதனை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கும் வகையில் பரிவர்த்தனை அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை குறித்து வங்கி தெரிவிக்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்டறிந்தால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் பல்வேறு குழுக்கள் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்தி முடித்திட வேண்டும் என்பதில் அவர் பல்வேறு குழுக்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தில் சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய அம்மா மாளிகையில் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் வங்கிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள், பல்வேறு அறிவுறுத்தல்கள் வங்கி ஊழியர்களுக்கும் வங்கி மேலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தும் நடைமுறை தென்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வங்கி ஊழியர்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நடைபெறும் காலத்தில் தனிநபர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகள் நடந்தால் வங்கிகள் அதனை உடனடியாக அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். வங்கிகள் தினசரி அறிக்கை டிஇஓக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்ஸ்க்கு அளிக்க வேண்டும் என்ற டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் 1,00,000 மீறும் பண எடுப்பு அல்லது வைப்பு நடந்தால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். ஒரு வங்கி கணக்கிலிருந்து ஆர்டிஜிஎஸ் மூலமாக பலரின் கணக்குகளுக்கு பணம் அனுப்பப்பட்டால், குறிப்பாக ஒரு தொகுதி அல்லது மாவட்டத்தில் இது நடந்தால் அது உடனடியாக கண்காணிக்கப்பட வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும். வேட்பாளர் மற்றும் குடும்பத்தினருடைய கணக்குகள் கண்காணிக்கப்பட்டு வேட்பாளர், அவரின் மனைவி, கணவர் அல்லது சார்பாளர்கள் கணக்குகளும் கண்காணிக்கப்பட வேண்டும். 1,00,000 மீறும் பணம் எடுப்பு அல்லது பணம் வைப்பு நடந்தால் அதனை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகள் வங்கி கணக்குகளில் 1,00,000 மீறி பணம் எடுக்கப்பட்டால் அதனை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கும் வகையில் பரிவர்த்தனை அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை குறித்து வங்கி தெரிவிக்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்டறிந்தால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.